Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஸ்னேகாவின் சிவப்பு டைரி பாகம் 6. லோட்டஸ் கண் மருத்துவமனை நிலையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அந்த மாலை வேளையில் கண் நோயாளிகளால் நிரம்பியிருந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதியை பார்த்ததுமே வரவேற்பு பெண் பவ்யமாய் எழுந்து நின்றபடி சொன்னாள், சார், டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அரைப்பக்கம் கை காட்டினாள். பசுபதி நோயாளிகளை கடந்து சாத்தப்பட்டு இருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போக டாக்டர் சுந்தரமூர்த்தி கண்ணாடி மேஜைக்கு பின்னால் இருந்து புன்னகையோடு எழுந்து கை குலுக்கினார். வாங்க மிஸ்டர் பசுபதி. டாக்டர், உங்களுக்காக வெளியே நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ வாட், நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதும் என்னோடய கடமை தானே? சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த வகையில் என்னோடய ஹெல்ப் தேவைப்படுது? பசுபதி ஒரு பாலியூரத்தின் உரைக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த கான்டாக்ட் லென்ஸை எடுத்து டாக்டரின் உள்ளங்கையில் வைத்தார். டாக்டர், இந்த கான்டாக்ட் லென்ஸு கொலை செய்யப்பட்ட ஒரு நபரின் கண்ணில் இருந்தது. டெட் பாடியோட முகம் மிகவும் மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருந்தால ஆள் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. கொலை நடந்த இடத்துல கிடந்த ஒரே தடயம் இதுதான். இந்த லென்ஸு ஃபொரன்சிக் பண்ணி பார்த்தபோது இது கொஞ்சம் அப்நார்மலாக தெரிஞ்சது. இந்த லென்ஸை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக தகவல் கொடுக்க முடியுமானால் அது இந்த கேஸுக்கு உதவியாக இருக்கும். வில் யூ ஹெல்ப் மீ? சர்டன்லி என்று புன்னகை டாக்டர் சுந்தரமூர்த்தி கூர்மையான சின்ன இடுக்கியால் அந்த லென்ஸை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்த ஆரம்பித்தார். சில நிமிஷங்களுக்கு பின் நிமிர்ந்தார். மிஸ்டர் பசுபதி, இந்த லென்ஸ் ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டு, பாஷ் அண்ட் லேம்ப் வகையை தேர்ந்தது. அப்படி ஒன்றும் ரேர் டைப்புன்னு சொல்ல முடியாது. இதனோட விலையும் 2000 ரூபாய்க்குள்ளே தான். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஜென்ரலாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த கான்டாக்ட் லென்ஸை வச்சுக்கிட்டு கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே. கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு 2 சான்ஸு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதை வேணும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சொல்லுங்கள் டாக்டர். இந்த லென்ஸோட பவர் -25. இந்த பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அளவுக்கு பவருக்கு உடனடியாக ஆப்டிக்கல்ஸ் லென்ஸு கிடையாது. ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் சிட்டியில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்டர்ஸில் கான்டாக்ட் பண்ணினா -25 பவருக்கு லென்ஸ் ஆர்டர் பண்ண நபர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணினா ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் புன்னகைத்தார். டாக்டர், மெட்ராஸ் சிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே நிறைய ஆப்டிக்கல்ஸ் இருக்குது. கண்ணாடிகளுக்கு பதிலாக கண்களில் லென்ஸ் அணிகிற வழக்கம் இப்போ வெரி காமன். இந்த நிலைமையில் கொலையுண்ட நபர் அந்த லென்ஸை வாங்கினது எந்த வருஷம்னு தெரியாது. ஆப்டிக்கல் சென்டர்ஸ் போய் எத்தனை வருஷம் ஆர்டரை கேட்குறது டாக்டர்? சுந்தரமூர்த்தி புன்னகைத்தார். நீங்கள் வருஷக்கணக்கில் ஆர்டர் லிஸ்ட்டை கேட்க வேண்டியதில்லை மிஸ்டர் பசுபதி. தென் கடந்த 2 மாதம் ஆர்டர் லிஸ்ட்டை கேட்டால் போதும். இஸ் இட்? பசுபதி மலர்ந்தார். எஸ், இந்த லென்ஸோட பளபளப்பு கண்டிஷனை பார்க்கும்போது இது சமீபத்தில் தான் ஆர்டர் கொடுத்து செய்யப்பட்டிருக்கணும். தேங்க்யூ டாக்டர், இந்த ஒரு ஹோல்டிங்கே போதும். இதாங்க சிட்டியில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்டர்ஸில் லிஸ்ட்டு. என்கொயரி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பசுபதி டாக்டரின் கையை பற்றி குலுக்கி விட்டு வெளியே வந்தார். டாக்டர் கொடுத்த க்ளூ மூலம் கொலையுண்ட நபர் யார் என்பதையும் கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் கண்டுபிடிக்க முடியுமா? மனதுக்குள் வேண்டாத ஒரு களையாய் ஒரு பயம் எட்டி பார்த்தது. இன்ஸ்பெக்டர் சார்ல்ஸ் வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு ஃப்ரெஷ் யூனிஃபார்மில் ஸ்டேஷனை திரும்பிய போது நடிகை நித்யகலாவின் பங்களா வாட்ச்மேன் வேலுச்சாமி பெஞ்சில் உட்கார்ந்தபடி காத்திருந்தான். சார்ல்ஸை பார்த்ததும் எழுந்து கும்பிட்டான். ஐயா, உள்ளவா. தொப்பியை கழட்டி மேஜை மேல் வைத்துவிட்டு உள்ளே இருந்த ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு வேலுச்சாமியை கூட்டி போய் நிறுத்தி கொண்டான். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறது நீ. என்ன விஷயம்? ஐயா, நேற்று ராத்திரி நித்யகலாமா வீட்டுக்கு வந்தீங்க. குளியலறை பாத்டப்புக்கு உள்ள ரத்தக்கரைகளும் மனித விரல்களும் ரோமங்களும் கிடக்கிறதா உங்களுக்கு வந்த ஃபோன் தகவலை நம்பித்தானே வந்தீங்க? ஆமாம். அந்த தகவலை ஃபோனில் சொன்னது யாருங்க ஐயா? நித்யகலா தான் பேசுனாங்க. ஆனால் பங்களாவுக்கு வந்து கேட்டப்போ அப்படி ஒரு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நித்யகலா பேரை சொல்லிக்கிட்டு யார் அப்படி ஃபோன் பண்ணுறாங்கிறத இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். வேலுச்சாமி தன் பீடிக்கரை பற்களை காட்டி சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தான். ஐயா, அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை.
ஃபோனில் அப்படி பேசினது வேறு யாரும் இல்லை, நித்தியகலாமா தான். சார்ல்ஸ் திடுக்கிட்டார். என்ன சொல்கிற? ஐயா, நான் நிஜத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். நித்தியகலாமா கடந்த 3 மாத காலமாகவே ராத்திரி நேரங்களில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரினா? ஐயா, ராத்திரி 11 மணிக்கு மேலே அந்த அம்மா தூங்குறதே இல்லை. வீடு பூராவும் உலாவிக்கிட்டே இருப்பாங்க. மொட்டை மாடிக்கு போய் இருட்டில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சில சமயம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. 4-5 தடவை காரை ஓட்டிக்கிட்டு கூட வெளியே போயிருக்காங்க. பங்களாவில் இருக்கிற வேலைக்காரியும் சமையல்காரையும் நல்லா தூங்குறதுனால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் மட்டும் நித்தியமான நடவடிக்கையில் தினசரி பார்த்துட்ருக்கேன். சார்ல்ஸ் கேட்டார். அதம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? தெரியலங்கய்யா என்ற ஒரு சற்றை தாழ்ந்த மாதிரியான குரலில், நித்தியகலாமாவோட உடம்புக்கு என்னான்னு குடும்ப டாக்டர் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் டாக்டர் ஐயா கிட்ட விசாரித்தா ஏதாவது உண்மை தெரியலாம் என்றார். நித்தியகலாவோட ஃபேமிலி டாக்டர் யார்? டாக்டர் விஜய கோபாலுங்க. அவருக்கு வீடுங்க பெசன் நகரில் கலாக்ஷேத்ரா காலனியில் 2வது தெரு. வீட்டு நம்பர் தெரியாதுங்கய்யா. சரி, நான் இப்போது கேட்க போகிற கேள்விக்கு நீ பூசி மெழுகாமல் பதில் சொல்லணும். கேளுங்கய்யா. நித்தியகலாவோட நடத்தை எப்படி? ஐயா, அதை பற்றி பரவாயில்ல சொல்லு. எனக்கு நிச்சயமாக எதுவும் தெரியாமல் எப்படிங்க ஐயா சொல்கிறது? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. அடிக்கடி நடிகர்கள் வந்துட்டு போவாங்க. முந்தையெல்லாம் பார்ட்டி நடக்கும். இப்போது நடக்கிறது இல்லைங்கய்யா. சார்ல்ஸ் சில வினாடிகள் யோசனை இருந்துவிட்டு தலையாட்டினான். சாரி, நீ இப்போ வேலுச்சாமி கும்பிட்டான். ஐயா, நான் புள்ளக்குட்டிக்காரன். இந்த விஷயமெல்லாம் நான் தான் சொன்னதாக வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கய்யா. வேலையும் போயிடும், பொல்லாப்பும் வந்து சேரும். சார்ல்ஸ் வேலுச்சாமியின் முதுகில் ஆதரவாய் கை வைத்தார். எவ்வளோ தூரம் நீ துணிச்சலாக வந்து நித்தியகலாவோட நடவடிக்கைகளை பற்றி சொன்னதே பெரிய விஷயம். நீ தைரியமாக போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வேலுச்சாமி மறுபடியும் கை குவித்து விட்டு வெளியேறி போக சார்ல்ஸ் பக்கத்து அறையில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குரல் கொடுத்தார். முரளி சார், ஒரு நியூசன்ஸ் கேஸை விசாரித்து கொண்டிருந்த முரளி எழுந்து வந்தார். நான் பெசன் நகர் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்கள் ஒரு 10 மணி சுமாருக்கு பாண்டி பஜாருக்கு போய் குணசேகரனோட வீடியோ கடையை ஒரு அதிரடி சோதனைக்கு உட்படுத்தி பாருங்கள். சார், குணசேகரன் தான் ஊரில் இல்லையே. அந்த ஆள் இல்லைன்னா என்ன, கடையில் வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்கள்ல, தரவை செக் பண்ணி பார்த்துருங்க. துரைப்பனோட அறையில் இருந்த நித்தியகலாவோட ஆபாச ஃபோட்டோக்களை எடுத்தது வீடியோ கடை நடத்திட்டு வர்ற குணசேகரனாக இருக்கலாம் இல்லையா? சார், நித்தியகலாவோட ஆபாச ஃபோட்டோக்களை நீங்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது சார். நீங்கள் கொடுத்த அந்த ஃபோட்டோக்களை வச்சு ரகசியமான முறையில் என்கொயரி பண்ணதில் ஃபோட்டோக்களில் இருந்த 2 இளைஞர்களை பற்றின அடையாளம் கிடச்சிருக்கு சார். யார் அவங்க? ஒருத்தர் பேர் கன்யாராம் சார். இவன் ஒரு மார்வாடி, அடையாறில் பெரிய ஜவுடி ஷோ ரூம் வச்சுருக்கான். 2வது பேர் வழி ஒரு கோயம்புத்தூர் மில் அதிபர். ஆனால் அவர் பர்மனெண்ட்டாக மெட்ராஸில் தான் தங்கியிருக்காரு. இவன் பேர் நாகசுந்தரம். குட். நீங்கள் முதல்ல குணசேகரனோட வீடியோ கடைக்கு போய் சோதனையை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. நான் பெசன் நகர் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்த்து கன்னியாகுமரி வீட்டுக்கும் நாகசுந்தரம் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். எஸ் சார். சார்ல்ஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தார். பைக் அவரை சுமந்து கொண்டது. பெசன் நகர் கலாக்ஷேத்திர காலனி 2வது தெருவில் டாக்டர் விஜயகோபால் வீட்டை தேடி கண்டுபிடிப்பதில் சார்ல்ஸ்க்கு அவ்வளவாக சிரமம் ஏற்படவில்லை. பேர் பலகையை சுலபமாய் காட்டி கொடுத்து விட்டது. எங்கோ புறப்பட்டு போக தயாராக இருந்த விஜயகோபாலுக்கு வயது 40ற்குள் இருக்கலாம். நல்ல சிகப்பில் ஒடிசலாய் நெற்றிக்கு ஸ்ரீசூர்ணம் விட்டு கொண்ட முகத்தோடு கண்ணியமான தோற்றம். சார்ல்ஸ் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் உடனடியாக விஷயத்துக்கு வந்தார். ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், ஒரு என்கொயரி. ப்ளீஸ் கம். வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனார். சமையலறையிலிருந்து ஒரு பெண், டாக்டரின் மனைவியாக இருக்கலாம், திகைப்பாக எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். விஜயகோபால் தன்னுடைய தனி அறைக்கு கூட்டி போய் நாற்காலியை காட்டி சார்ல்ஸ் உட்கார்ந்ததும் கேட்டார். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நடிகை நித்யகலாவுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபேமிலி டாக்டராக இருக்கீங்க? கடந்த 5 வருஷ காலமாக. அவங்க ஹெல்த்து இங்கே இப்போ எப்படி இருக்கு? ஃபைன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படி இல்லை போல இருக்கேன். வாட் டு யூ மீன் மிஸ் இன்ஸ்பெக்டர்? டாக்டர், ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட உண்மைகளை மறைக்கிறது எவ்வளவோ தப்போ, அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கேஸ் சம்மந்தமான விசாரணைக்கு வந்தால் அந்த உண்மைகளை மறைக்கிறதும் தப்பு. கடந்த 3 மாத காலமாக நித்தியகலா ராத்திரி நேரங்களில் இயல்பாக இல்லையாமே, உண்மையா? உங்களுக்கு யார் சொன்னது? சம்காய். அதை பற்றி உங்களுக்கு என்ன டாக்டர்? தகவல் உண்மையா பொய்யா? அது டோன்ட் ஹைட் எனிதிங் டாக்டர். நீங்கள் சொல்ல போகிற பதில் வச்சுட்டு தான் ஒரு கேஸை சரியான கோணத்தில் ஹேண்டில் பண்ண முடியும்.
டாக்டர் விஜயகோபால் ஒரு பெருமூச்சோடு சார்ல்ஸ் சேகரிட்டார். இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை சொல்லிடுறேன். பட் இந்த விஷயம் ப்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாது. பேப்பர் வரக்கூடாது. வராது, டோன்ட் வரி. இப்போ இப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் பேப்பருக்கு கொடுத்துட்டிங்கன்னா நித்யகலாவோட இமேஜ் ரொம்ப பாதிக்கப்படும். நோ டாக்டர், என்னை நம்பி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். விஜயகோபால் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு வாயை திறந்தார். இன்ஸ்பெக்டர், பகல் நேரத்தில் இயல்பாக இருக்கிற நித்யகலா ராத்திரி நேரத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க. சில ராத்திரி நேரங்களில் அவளுடைய நடவடிக்கைகள் விசித்திரமாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நித்யகலா ராத்திரி நேரங்களில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க விஷயம் உங்களுக்கு எப்போலேருந்து தெரியும்? 3 மாதத்துக்கு முந்தி ஒரு நாள் ராத்திரி மிட் நைட் ஒரு மணி சுமாருக்கு நித்யகலானது எனக்கு ஃபோன் வந்தது. டாக்டர், எனக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, என்னோடய ஹீட்டை என்னாலேயே தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னான். நான் அதே நிமிஷம் கிளம்பி போனேன். நான் நித்யகலா பங்களாவை போய் சேர்ந்தபோது அது அமைதியாக இருந்தது. நான் நித்யகலா ரூமுக்கு போய் தூங்கிட்டு இருந்தேன். அவளை எழுப்பினேன். அவள் எந்திரிச்சு, என்ன டாக்டர் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்டான். நீதாம்மா ஃபோன் பண்ணி உனக்கு பயங்கரமான காய்ச்சல்னு சொல்லி என்னை உடனே வர சொன்னேன்னு நான் கேட்டதுக்கு, கனவு கண்டீங்களா டாக்டர்னு சொல்லி சிரிக்கிறான். அந்த சிரிப்பிலே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. நான் ஒரு பேசிக்கலி சைக்கியாட்ரிஸ்டும் கூட. ஸோ நித்யகலாவை க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். மேற்கொண்டு அவளுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கவே ஒரு தடவை அவள் ஜென்ரல் செக்கப்பாக வந்தபோது அவளை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் பேசி பார்த்தேன். மன ரீதியாக அவளுக்கு என்ன வியாதிங்கிறதையும் கண்டுபிடிச்சேன். என்ன வியாதி டாக்டர்? நித்யகலாவுக்கு அழகு, பணம், புகழ் எல்லாமே குறைவில்லாமல் இருந்தாலும் அவள் ஆழ் மனதில் சந்தோஷம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த சினி ஃபீல்டில் அவளை ஏமாற்றிய சில ஆண்கள். அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதில் ஒரு தீவிரம். அந்த தீவிரத்தின் வெளிப்பாடு அவளுடைய மூளை பாதிக்கும் போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் கண்ணாபின்னாவிட்டு செயல்படுவான். உணர்வுகளில் வீச்சில் உடம்புக்கு காய்ச்சலும் வரலாம். அப்படி காய்ச்சல் வந்தபோது தான் அவளையும் அறியாமல் டெலிஃபோன் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு உடனே மறந்து போய்விடுவான். சார்ல்ஸ் குறுக்கிட்டு, நேற்று இரவு நித்யகலா தான் ஃபோன் பண்ணிய விவரத்தை சொல்ல விஜயகோபால் உன்னிப்பாய் செவி மடுத்துக்கிட்டு வியப்பு காட்டினார். நித்யகலாவோட நடவடிக்கைகள் இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு. அவள் யாரையோ பழி வாங்கி நிற்கிறா. அந்த யாத்திரத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் அவளை நடத்துக்க வைக்குது. இன்ஸ்பெக்டர், பாத்டப்புக்குள்ளே ரத்தக்கரை, மனித விரல்கள், மனித ரோமம் இதெல்லாம் இருக்குதுன்னு அவள் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் டாக்டர். அதே மாதிரி யாரையோ பாத்டப்புக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிட்ட நினைக்கிறான். இது அவளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள எண்ணம். பட் அவளோட உண்மையான கான்ஷியஸ் மைண்ட் போலீஸில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிது. இந்த இரண்டுக்கு நடுவில் நடக்கிற போராட்டத்தின் காரணமாக தான் நித்யகலா உங்களுக்கு தன்னையும் அறியாமையை ஃபோன் பண்ணியிருக்கணும். சார்ல்ஸ் கேட்டார். நித்யகலாவுக்கு தன்கிட்ட இருக்கிற இந்த விபரீத போக்கு தெரியுமா? தெரியாது. அதை அவளுக்கு தெரியப்படுத்தினா அவளோட பகல் நேர வாழ்க்கையும் அப்செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் நோயாளியாகவே மாறிப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நித்யகலாவுக்கே தெரியாமல் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். மேனிக் மாத்திரைகள்னு சொல்லி அவன் நோய்க்கான மாத்திரைகளை கொடுத்துட்டு வர்றேன். பட் பலன் கிடைக்கிற மாதிரி தெரியல. டாக்டர், நித்யகலாவோட சப்கான்ஷியஸ் மைண்டில் சில ஆண்களை பழுதிருக்க எண்ணம் இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம். அந்த ஆண்கள் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியல. அவள் ஆழ்நிலை மயக்கத்தில் இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டால் மட்டும் மௌனம் ஆயிடுறான். சார்ல்ஸ் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார். துரையப்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அவர் நித்யகலாவுக்கு ஏதோ தூரத்து உறவு, மாமா முறையானாலும் கால்ஷீட் விவகாரங்களை கவனிச்சுட்டு ஒழுக்கமாக இருக்கிறவருக்கு சில பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இந்த வேலையும் தொலைச்சிட்டார். நித்யகலா அவரை வீட்டை விட்டே துரத்திட்டான். அவர் இப்போ ஏதோ ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை பற்றி இப்போ எதுக்காக கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர்? அவர் 3 நாளாக காணும். என்னது? அவர் தங்கியிருந்த லாட்ஜுக்கு போய் விசாரித்து பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போனவர் இன்னும் திரும்பி வரல. அவரை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் நான் இப்போது தீவிரமாக ஏற்பட்டிருக்கேன். டாக்டர், நீங்கள் சொன்ன தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நித்யகலா துரையப்பனை தீர்த்து கட்டியிருக்கலாமோன்னு எனக்கு மனசுப்படுது. நோ இன்ஸ்பெக்டர், துரையப்பன் கால் ஷீட் விஷயங்களில் ஏதோ குளறுபடி பண்ணி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைச்சாரே தவிர மற்றபடி அவர் நல்ல மனுஷன். சார்ல்ஸ் புன்னகை தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி துரையப்பன் நல்லவர் கிடையாது டாக்டர். அவரோட ரூமில் நித்யகலாவோட நிர்வாண ஃபோட்டோக்கள் இருந்தது. ஒவ்வொரு ஃபோட்டோவோட ஒவ்வொரு இளைஞனோட போஸ்ட்டு. இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதில் அதிர்ச்சி அடைய ஒன்றுமே இல்லை இன்ஸ்பெக்டர். டாக்டர், நித்யகலா சில ஆண்களோட ஜாலியாக இருந்திருக்கலாம். அது துரையப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நித்யகலாவை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். பிளாக்மெயில் தொல்லையை தாங்கிக்க முடியாமல் நித்யகலா துரையப்பனை தீர்த்து கட்டி எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். நோ இன்ஸ்பெக்டர், நித்யகலா அப்படி செய்யக்கூடியவள்ட என் மனசுக்கு படலை. என்ன டாக்டர், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னீங்க நித்யகலாவோட அடி மனசுக்குள்ளே சில ஆண்களை பழிவாங்கிற எண்ணம் இருக்கிறதா? அந்த சில ஆண்களை ஒருத்தர் துரையப்பையன் இருக்கக்கூடாது. நித்யகலா கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்?
இல்லை இல்லை இல்லை, இந்த கேஸ் விஷயமாக இன்னும் சில பேரை விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த விசாரணை முடிஞ்ச பிறகு ஒரு முடிவு வர முடியும். டாக்டர் விஜயகோபால் மோவாயை தாங்கிக் கொண்டு கவலையானார். தொடரும்.